வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யூஜி பிஜி டிஆர்பியில் ஓப்பன் செட்டு. ஸோ ஓப்பன் செட் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் பார்த்தலாம். ஒரு செட்டை நான் ஓப்பன் செட்டுன்னு சொல்லலாம். அந்த செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்ஸாக இருக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை எந்த எலமெண்ட் எடுத்து நான் நெய்பர்ஹுட் க்ரியேட் பண்ணாலும் அந்த நெய்பர்ஹுட் ஃபுல்லி கண்டெய்ன் இன் த செட். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் நம்ம எப்படி வேணால் வெரிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 6 எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓப்பன் செட்டில் இருந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். எப்படி வந்து அந்த செட்டு இருக்கணும் அப்படின்றத ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் செட். ரீசன் என்னென்னா, இந்த கண்டிஷன் அதே வெரிஃபிகேஷன் கண்டிஷன் தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு எவ்வளோ ஸ்மால் நெய்பர்ஹுட் க்ரியேட் பண்ணாலும் அந்த நெய்பர்ஹுட்ன்றது ப்ராப்பர்லி கண்டெய்ன் இன் த செட். ஓகேவா? ரைட். எப்பயுமே ஏன் வந்து இந்த இடத்துல ஸ்மால் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெய்பர்ஹுட்டில் எல்லா நம்பர்ஸும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்மால் நெய்பர்ஹுட். ஆனால் கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் நெய்பர்ஹுட் எப்படி வரைஞ்சாலும் அது வந்து கண்டெய்ன் இன் செட் அப்படின்றது தான். ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து ரியல் நம்பர்ஸில் நீங்கள் எந்த நம்பர்ஸ் எடுத்துகிட்டு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணாலும் அந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கிற நம்பர்ஸ் அகெயின் ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் வரப்போகிறது கிடையாது. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த நெய்பர்ஹுட்டில் இருக்க எல்லா நம்பர்ஸும் ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டாக இந்த நெய்பர்ஹுட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரியல் நம்பர்ஸில் வந்துடும். ஸோ இட் இஸ் அ ஓப்பன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேஷ்னல் நம்பர். இது வந்து நாட் அ ஓப்பன் செட். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு ரேஷ்னல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 1/2 பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு நெய்பர்ஹுட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நெய்பர்ஹுட்டில் எப்படி இருக்கும்? இன்ஃபினைட்லி மெனி நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த நெய்பர்ஹுட்டில் ரேஷ்னலும் இருக்கும் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸும் இருக்கும். ஏன்னா எந்த நம்பர்ஸ் எடுத்துட்டு நம்ம ட்ரா பண்ணாலும் ரேஷ்னல் இர்ரேஷ்னல் அந்த காம்பினேஷனில் தான் இருக்கும். அப்போது இது வந்து ஃபுல்லி பிலாங்ஸ் டு அவர் செட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட செட்டு வெறும் ரேஷ்னல் நம்பர் தான். அப்போ இந்த நெய்பர்ஹுட் ஃபுல்லாகவே வந்து அந்த செட்குள்ளே இல்லை. அதனால் நம்மளால் என்ன சொல்ல முடியாது? ஓப்பன் செட் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல். இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் இருக்கிற ட்ரபிள் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா என் பாயிண்ட்ஸ் தான், ஏவும் பியும். இந்த என் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் நெய்பர்ஹுட் வரையும் போது அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த செட்குள்ளே வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 to 5ன்னு எடுத்துக்கிறோம். என் பாயிண்ட் 1 பேஸ் பண்ணி நான் ஒரு நெய்பர்ஹுட் பண்ணுறேன்னா ரைட் ஹேண்ட் சைட் மட்டும்தான் நமக்கு செட்குள்ளே வரும். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பர்ஸு செட்குள்ளே வராது. அப்போது இங்கேயும் வந்து பார்ஷியலாக தான் அந்த நெய்பர்ஹுட் வந்து கண்டெய்னாக இருக்குமே தவிர ஃபுல் நெய்பர்ஹுட்டும் அந்த செட்குள்ளே வராது. அதனால் இங்கேயுமே என்ன, இது வந்து நாட் அ ஓப்பன் செட் தான். ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் எக்ஸாம்பிளில் எம்டி செட். எம்டி செட் வந்து இது ரொம்ப ட்ரிவியலான கேஸு. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எந்த பாயிண்ட்டுமே எடுத்து நெய்பர்ஹுட் வரைய முடியாது. ஏன்னா அங்கே பாயிண்ட்டே கிடையாது. ஸோ வித்தவுட் எனி வெரிஃபிகேஷன் கண்டிஷன் we can permit this situation. அப்போது ஓப்பன் செட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? ஆல்வேஸ் ஓப்பன். சாரி, எம்டி செட்டை ஆல்வேஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது ஒரு நான் எம்டி ஃபைனைட் செட் இஸ் நாட் அ ஓப்பன். ஏன் வந்து ஃபைனைட் செட் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் 1 2 3 4 அப்படின்னு நம்பர்ஸ் எடுக்கிறேன்னா, இப்போ 1 பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணுறேன். மினிமம் நெய்பர்ஹுட் பண்ணுறேங்க. ஒரு 0 ரேடியஸில் நான் வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா ரியல் லைனில் தானே 0.1 0.2 அது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே வந்து செட்குள்ளே டிஃபைனாக இருக்குன்னா கிடையாது. அப்போ ஃபைனைட் செட்லேயும் வந்து நமக்கு என்ன வராதுன்னா ஓப்பன் அப்படின்ற கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வராது. அடுத்தது 6th எக்ஸாம்பிள் 1/n. இதுவுமே வந்து நாட் அ ஓப்பன் தான். ஸோ இதை வந்து நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருந்தால் 1 1/2 1/3. ஸோ லாஸ்ட் நம்பர் வந்து நம்ம 0 நோக்கி அப்ரோச் பண்ணோம். 0ன்ற நம்பர்ஸ் எக்ஸாக்டாக நம்ம செட்குள்ளே வராது. பட் இன் திஸ் நம்பர் அப்ரோச்சஸ் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ட்ரபிள் பாயிண்ட்டுமே இந்த 0 தான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆக்சுவலி 0 ட்ரபிள் பாயிண்ட்டுன்னு கிடையாது. ஸோ அது வந்து ஒரு லிமிட் பாயிண்ட்டாக தான் நமக்கு ஆக்ட் ஆகும். க்ளோஸ்டு செட்டில் அது வரும். இந்த கேஸில் வந்து 0 நமக்கு பார்க்க தேவையில்லை. நீங்கள் வேறு எந்த நம்பர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் நம்பர் 1/2. அப்போது வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் 0.5 யூனிட்ஸை விட நீங்கள் கம்மியான யூனிட்டில் ஒரு ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் செட்டாக பார்க்காம ஒரு ரியல் லைனில் இருக்க பாயிண்ட்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ 0 இங்கே 1. அப்போ 1/2ன்றது இங்கே இருக்குங்களா? அடுத்தது 1/4 இங்கே வரும். அப்போது இன் பிட்வீனில் 1/3 இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வேல்யூஸ் வந்து மூவ் ஆகுது.
அப்போ நீங்கள் இந்த 1/2 ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு கூட வச்சுக்கலாம். இந்த 1/2 ஃபோக்கஸ் பண்ணி 1/3க்கும் 1/2க்கும் உள்ள ரேடியஸை விட கம்மியான ஒரு யூனிட்டில் நீங்கள் வந்து நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, அகெயின் இந்த இடத்துல இன்ஃபினைட்லி மெனி பாயிண்ட்ஸ்ன்றது கிரியேட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்குள்ளே வராது. ஏன்னா இந்த செட்டில் இருக்கிற பாயிண்ட்லாம் வந்து செலக்டட் பாயிண்ட்ஸ் தான். 1 அதோட 1/2 1/3 1/4ன்னு அப்படியே ஜம்ப் பண்ணி தான் போகும். இப்போ நெய்பர்ஹுட் இங்கே ட்ரா பண்ணும்போது நமக்கு என்ன வராது, அந்த நெய்பர்ஹுட் ஃபுல்லாக அந்த செட்குள்ளே வந்து நமக்கு வராது. ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ரியல் லைன் பேசிஸில் தான் நீங்கள் வந்து நினச்சிக்கணும். ரியல் லைனில் நம்ம நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணுறோம். அப்போ ரியல் லைனில் ரியல் நம்பர்ஸில் என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே அந்த செட்குள்ளே வருமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சு வெதர் அந்த நெய்பர்ஹுட் ப்ராப்பர்லி கண்டெயின் இன் செட் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி நம்ம வெரிஃபிகேஷன்ஸை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஓப்பன் செட் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 விஷயங்கள் என்னென்னா இந்த தேரம்ஸ் தான். இந்த தேரம் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தேரம் 1 என்னென்னா the union of arbitrary family of open set is always open. அதாவது நம்மக்கிட்ட வந்து நிறையா ஓப்பன் செட் இருக்குது. அதை எல்லாத்தையுமே யூனியன் பண்ணுறோம் அப்படின்னா அகைனாக ஓப்பன் செட் அப்படின்றது வரும். இந்த இடத்துல வந்து நமக்கு 2 விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்று ஆர்பிட்ரி ஃபேமிலி, ஃபைனைட் நம்பர் ஆஃப். ஓகேவா? இப்போ இந்த 2 இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஆர்பிட்ரி ஃபேமிலிக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து நான் ஆர்பிட்ரிக்கு பதிலாக ஃபைனைட் அப்படின்னு சொல்கிறேன். ஃபைனைட் நம்பர் ஆஃப். அப்போ யூனியன் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட் அகைனாக ஓப்பன். எஸ், ஃபைனைட் கலெக்ஷன் இருந்தால் யூனியனில் பிரச்சனை கிடையாது. யூனியனை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து கலெக்ஷன் ஆஃப் அந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் யூனியன் செட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் செக் பண்ணிங்கனாலும் ஓப்பன் வரும். இல்லை ஆர்பிட்ரி ஃபேமிலி ஆஃப் யூனியன் செட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக யூனியன் வந்து ஓப்பன் செட்டாக தான் இருக்கும். ஸோ இது 2த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கீழேயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க மாதிரி. ஆர்பிட்ரி ஃபேமிலி அப்படின்னும் போது நம்ம வந்து வேரி பண்ணும்போது, அதாவது ஒரு ஜென்ரல் டேர்மில் டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம 1 2 3 அப்படின்னு வேரி பண்ணும்போது நமக்கு வந்து செட் ஆஃப் இன்ஃபனைட் கலெக்ஷன்ஸ் அப்படின்றது வரும். ஓகேங்களா? அதர்வைஸ் இது வந்து ஃபைனைட் இல்லை செலக்டடாக மட்டும் நான் எடுக்கிறேன், ஒரு 10 நம்பர்ஸ் வரைக்கும் நான் கொடுத்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபைனைட் கலெக்ஷன். இல்லை அதில் இருக்க எல்லா பாசிபிலிட்டியும் ரன்னிங் நம்பர் நேச்சுரல் நம்பர் அப்படின் போது அந்த கலெக்ஷன் வந்து இன்ஃபனைட் கலெக்ஷனில் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு சம் பேட்டர்ன். அதனால தான் ஃபேமிலி அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஜென்ரலாக இருக்க ரேண்டமாக இருக்க இன்ஃபனைட் கலெக்ஷன்ஸ் கிடையாது. இட் இஸ் அன் ஆர்பிட்ரி ஃபேமிலி. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நம்ம n வேரி பண்ணும்போது வில் கெட் த இன்ஃபனைட் கலெக்ஷன்ஸ். அதுதான் வந்து ஆர்பிட்ரி. அப்போது யூனியனில் அது பிரச்சனை கிடையாது. பட் இன்டர்செக்ஷனில் அது வந்து பிரச்சனை. இன்டர்செக்ஷனில் வந்து ஒரு ஃபைனைட் கலெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஓப்பனாக இருக்கும். இதுதான் வந்து நோட்டில் கொடுத்துருக்காங்க. இதுவே நீ வந்து ஆர்பிட்ரி ஃபேமிலி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆர்பிட்ரி ஃபேமிலி வரும்போது நமக்கு ஓப்பன் செட்டு வராது. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து இது வந்து இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது இது பேசிக்கலாக ஒரு ஓப்பன் இன்டர்வல் தான். ஓப்பன் இன்டர்வல் -n2 + 1/n. அப்போ நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா n-க்கு 1 எடுக்கும்போது -1 to +1. 2 எடுத்திங்கன்னா -1/2 to +1/2. 3 எடுத்திங்கன்னா 1/3 -1/3 to +1/3. அப்போ இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் இன்டர்வல் ஆல்வேஸ் ஓப்பன் செட். அதில் பிரச்சனையே கிடையாது. அப்போ இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன். இது யூனியன் பண்ணிங்கனாலும் பிரச்சனை கிடையாது. அகைன் இட் இஸ் ஓப்பன் ஒன்லி. ஏன்னா யூனியன் பண்ணிங்கன்னா என்ன வரும், மேக்ஸிமம் எல்லாமே இன்டீரியராக போயிட்டுருக்கும். மேக்ஸிமம் செட்டு இன்டர்வலே வந்து பார்த்தீங்கன்னா -1 to +1. அதுக்கப்புறம் இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா -1/2லேருந்து +1/2ன்னு ஆகிடும். அடுத்தது இதே மாதிரி நேராக போயிட்டே இருக்கும். அப்போ யூனியன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா ஓப்பன் இன்டர்வல் -1 to +1. ஸோ யூனியன் வந்து நமக்கு ஓப்பன் செட்டுன்னு இருக்கும். ஆனால் இன்டர்செக்ஷன் வரும்போது இந்த எல்லா செட்லேயும் இருக்கிற ஒரே காமன் பாயிண்ட்டு 0 மட்டும்தான். அப்போ உங்களுக்கு இன்டர்செக்ஷன் பண்ணும்போது என்ன வரும்னா இந்த சிங்கிள்டன் செட்டு 0ன்றது வரும். இப்போ தான் நம்ம போன கேஸில் வந்து பார்த்தோம் இந்த ஃபைனைட் செட் எல்லாமே வந்து நாட் ஓப்பன் அப்படின்னு. அப்போ இந்த கேஸில் இதை வச்சே சொல்லிடலாம் இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓப்பன். அப்போது இன்டர்செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்ரி ஃபேமிலி ஆஃப் இன்டர்செக்ஷன் நீட் நாட் பி அ ஓப்பன் செட். ஓகேவா? ரைட். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸ்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டில் வேறு ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க, நான் அதை வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வந்து போன வீடியோஸில் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோட எண்டிங்கில் நான் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா சின்ன சின்ன எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. See you in the next video.